தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். வங்கக்கடல்ல நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் அதனை வழிமொழிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 24ஆம் தேதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெறக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக 24ஆம் தேதிக்கு பிறகு இது மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வடகிழக்கு திசைன்னு சொல்லும் பொழுது இது வங்கதேசத்தை நோக்கியோ அல்லது அதனை ஒட்டி அருகில் இருக்கக்கூடிய மியான்மர் உள்ளிட்ட நாடுகளை நோக்கி செல்வதற்கோ வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல இது புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு அடுத்த நிலையை எட்டும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம். புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் மேலும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது கோடை மழை அதிக அளவில் பெய்யக்கூடிய சூழல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக தமிழகத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான அந்த காலகட்டத்தில் இயல்பான வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் அருகே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொள்ளும் வரையிலும் நம்ம தமிழ்நாட்டுடைய தென் பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை இருக்கும். அதற்கு பிறகாக இது நகர்ந்து வடகிழக்கு திசையில் செல்லும் பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் 24ஆம் தேதி சென்றடையும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் கோடை வெயிலுடைய தாக்கம் தொடங்கியிருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 25ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து இயல்பான வெப்பநிலையை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்ல தற்பொழுது கோடைமழை பரவலாக பெய்திருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் குறைந்து வெயில் இயல்பை ஒட்டியும் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாவதற்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.